அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஉனா பிமா அல்லம்தனா ஸித்னா இல்மா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ மின் கல்பின் லா யக்ஷா மின் நஃப்ஸின் லா தஷ்பா ஒமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபுலஹா. பயனுள்ள கல்வியை அடைந்து கொள்வதற்கும் பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடியும் பயனுள்ள கல்வியை கொண்டு பயன் அடைந்து கொள்வதற்கும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமி என்ற நமது கல்விச்சாலையின் சார்பாக அல் குர்ஆன் ஓதுதல் தொடர்பாக நடத்தப்படவிருக்கும் கற்கை நெறிகளை பற்றிய அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம வழங்கவிருக்கிறோம். அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம்தான் இந்த வீடியோ. நம்ம அல் குர்ஆனை சரளமாக ஓதுறதுக்கும் சரியாக ஓதணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் முதல் கோர்ஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் லெவல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸில் நம்ம நூரானி காயிதா எஸ்ஸர்னல் குர்ஆன் உடைய பாடங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். அரபு நாடுகளில், உலகின் பல நாடுகளில் நூரானி காயிதா என்று சொல்லக்கூடிய இந்த பாடம், நம்ம நாடுகளில் எஸ்ஸர்னல் குர்ஆன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாடம் லெவல் 1 ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கற்கை நெறியாக நம்ம முதல்ல வழங்கவிருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம அரபு மொழியினுடைய எழுத்துகள், அதை எவ்வாறு வாசிப்பது, எவ்வாறு சரியான முறையில் உச்சரிக்கிறது, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அது தனித்து இருக்கும்போது எப்படி இருக்கும், பிற எழுத்துக்கள் கூட சேர்ந்து வரும்பொழுது அது எப்படி இருக்கும், அதே போல் அந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது, அதாவது மேலே குறியீடுகள் கீழே குறியீடுகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்கணும், அதே போல் தஜ்வீது சட்டங்கள்னு சொல்லக்கூடிய எந்த நேரத்தில் நீட்டி ஓதணும், எந்த இடத்துல நீட்டி ஓதக்கூடாது, ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு எழுத்துக்களுடைய தன்மை என்ன போன்ற விஷயங்களை இந்த லெவல் 1 ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதாவது அரபு மொழியினுடைய எழுத்துக்கள் பற்றி அறவே தெரியாத ஒருத்தவர் அந்த நிலையிலிருந்து அரபு எழுத்துக்களை அறிந்து அதை வாசிக்க தெரிந்து ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்துன்னு சொல்லி பல எழுத்துகளுடைய கோர்வையுடன் சேர்த்து வாசித்து அல் குர்ஆனை வாசிப்பதற்கும் தொடர் பயிற்சிகளின் மூலமாக அதை சரளமாக ஓதுவதற்கும் உண்டான ஒரு நிலையை அடைய வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இந்த லெவல் 1 ஃபவுண்டேஷனுங்கிற இந்த கோர்ஸு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோர்ஸில் மொத்தம் 30 வகுப்புகள் இருக்கும். இதனுடைய கால அளவு அப்படிங்கிறது 3 மாத வகுப்பு. இந்த வகுப்பினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வகுப்பாக உங்களுக்கு உங்களுடைய யூடியூபின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த கோர்ஸுக்கு லைவில் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை உங்களுடைய கன்வீனியண்ட்டான நேரத்தில், கம்ஃபர்டபுளான நேரத்தில் இந்த பாடத்தை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னதாக என்ன பயிற்சிகள் கொடுக்கப்படுது, அதை எப்படி ஓதுறோம், அதை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவனம் எடுத்து அந்த பாடத்துக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படுதோ அந்த பயிற்சியை செஞ்சு நீங்கள் நமக்கு அனுப்பணும். நீங்கள் இந்த பாடத்தில் இணைஞ்ச பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா தொடர்ந்து பங்களிப்பு செய்யணும். அதே போல் அந்த பாடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றி அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நிச்சயமாக இந்த வகுப்பை நீங்கள் வெற்றிகரமாக இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய குர்ஆனை சரியான முறையிலும் சரளமாகவும் ஓதுறதுக்கு உண்டான அந்த நிலையை, அந்த நோக்கத்தை நம்ம அடைஞ்சிட முடியும் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு. இந்த கோர்ஸு ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சின்ன வயசில் இருக்கவங்க, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் இந்த பாடத்திட்டம் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த வகுப்பில் இணைந்து படித்து கொள்ளலாம். இதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, இந்த பாடத்தில் எழக்கூடிய சந்தேகங்களை வாட்ஸ்அப் வாயிலாக நம்மள்கிட்ட கேட்டு நீங்கள் தெளிவுபெற்றுக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த பாடத்திட்டம் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு வீடியோ வாயிலாக உங்களுக்கு விளக்கப்படும். ஒவ்வொரு எழுத்துகளும் ஸ்க்ரீனில் காமிக்கப்பட்டு எப்படி வாசிக்கணும், எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம குறியீடுகளோட ஒரு போர்டில் ஒரு ஆசிரியர் நடத்தினா எப்படி நடத்துவாரோ அந்த போல் உங்களுக்கு ஒவ்வொரு குறியீடுகளும் அடையாளம் இடப்பட்டு எழுதப்பட்டு, ஸோ இப்படி வீடியோவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பாடங்கள்லாம் இருக்கும். இது ஃபவுண்டேஷன் கோர்ஸு. ஸோ ஏற்கனவே குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவங்க, நல்ல முறையில் ஓதக்கூடியவங்க, தஜ்வீதை பேணி ஓதக்கூடியவங்களுக்கு இந்த வகுப்பினுடைய தேவை இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் ஆரம்ப கட்டமாக ஓதக்கூடியவங்க, சரளமாக ஓத தெரியாதவங்க, திக்கி ஓதக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதே போல் தன்னுடைய உச்சரிப்பை சரி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தேவை இருக்கக்கூடியவங்க, அதே போல் அதாவது உங்களில் சிலர் ஏற்கனவே
பிள்ளைங்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, மக்தப் மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, ஆரம்ப கட்டமாக பாடம் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய உச்சரிப்புகளை சரி செஞ்சு கொள்ளணும், அதே மாதிரி உங்களோட ஓதுதலை சரி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கங்கள் எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு பாடத்தை எப்படி எளிமையாக கொண்டு போய் சேர்க்கறது, ரொம்ப எளிமையாக எப்படி புரிய வைக்கிறது போன்ற விஷயங்கள், அரபு எழுத்துக்களினுடைய புரிதல், அதை வாசிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட புரிதல், தமிழில் எப்படி இருக்குது, மற்ற மொழிகளில் எப்படி இருக்குது, அரபு மொழியில் எப்படி வந்திருக்கு போன்ற கம்பேரிசனோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் படித்து கொள்ள முடியும். அப்போது பிறருக்கு எத்தி வைக்கும் பொழுது, பிறருக்கு இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ரொம்ப எளிமையான முறையில் உங்களால் இந்த விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியும். ஸோ அப்போ வெறும் படித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிறருக்கு படிப்பித்து கொடுத்தல் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் இந்த கற்கை நெறியில், இந்த கோர்ஸில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் அதை கற்பிப்பவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம். நம்ம பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம அதை சரியான முறையில் கற்றுக்கொண்டு பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நம்ம பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த விஷயங்கள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிழைகள், அதையும் நம்ம சீர்திருத்தி அந்த கல்வியை அமானிதம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் நம்ம பெற்றுக்கொண்டு அதையும் பிறருக்கு எத்தி வைக்கும் பொழுது அந்த அமானிதத்தை பேணி நம்ம எத்தி வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அரபு மொழியினுடைய எழுத்துகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று, சில எழுத்துக்கள்லாம் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமான உச்சரிப்புகளை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக ஹலக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதே மாதிரி ஹலக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ஹலக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. கேட்கும் பொழுது ஒரே விதமான உச்சரிப்புகள் இருப்பது போல தோணும், அல்லது நம்ம ஒரே மாதிரி உச்சரிச்சுக்கிட்டு வருவோம். ஆனால் அர்த்தமாக எடுத்து பார்த்தோன்னு சொன்னாக்க ஹலக்க அப்படின்னு சொன்னாக்க படைத்தான் அப்படின்னு அர்த்தம் வரும். ஹலக அப்படின்னு சொன்னால் மழித்தான், அதாவது ஷேவ் பண்ணினான், மொட்டை அடித்தான் போன்ற அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஹலக்க அப்படின்னு சொன்னாக்க அழித்தான் அப்படின்னு அர்த்தம் வரும். ஸோ அப்போது உச்சரிப்புகளில் ஒன்று போல தோன்றினாலும் அல்லது ஒரே போல உச்சரித்து வந்தாலும் அதனுடைய அர்த்தங்களாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக நேர் எதிராக அல்லது அர்த்தங்களில் தூரமான வித்தியாசங்களை இருக்கக்கூடிய அர்த்தங்களாக இருக்குது. அதே மாதிரி எழுத்துக்கள்னு பார்த்தோன்னு சொன்னாக்க ஜால் இருக்குது, அதே மாதிரி ஜா இருக்குது, ஜா இருக்குது. மூன்றுமே ஒரே போன்ற உச்சரிக்கக்கூடிய விதங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹம்சா இருக்குது, ஐன் இருக்குது. ஸோ ஹம்சா ஐன் இதை ரெண்டுத்தையும் ஒரே போன்று உச்சரிக்கக்கூடிய வழமை இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நல்ல முறையில் சரியான உச்சரிப்புகளோட படித்து கொண்டு சரியான ஓதக்கூடிய முறையில் நம்ம ஆகணும். இப்போ நம்ம சரியான முறையில் ஓதி அதை பிறருக்கும் சரியான முறையில் எத்தி வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த கோர்ஸின் மூலமாக உங்களால் அடைந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த கோர்ஸுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாத காலங்கள் 30 வகுப்புகள் இருக்கும். வகுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் யூடியூப் வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய கன்வீனியன்ட் நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த கோர்ஸுக்கு மந்த்லி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. இந்த கோர்ஸில் சேர்ந்து நல்ல முறையில் படித்து உங்களுடைய ஓதுதலை நீங்கள் சரி செய்து கொண்டு இந்த கோர்ஸில் நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய பங்களிப்பை அளிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸினுடைய இறுதியில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்புக்கு ஏற்றாறு போல் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்றிதழும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸில் நம்ம உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். அப்போது இந்த 3 மாத நூரானி காயிதா எஸ்எர்னல் குர்ஆன் ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் இந்தந்த விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் பேணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸினுடைய இறுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த கோர்ஸை பற்றின விஷயங்களை நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இப்போ இந்த கோர்ஸில் கேட்கக்கூடிய நீங்களும் சேரலாம். அதே போல் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொன்னாலும் இந்த கோர்ஸினுடைய தேவை யாருக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த கோர்ஸை பற்றின அறிமுகத்தை நீங்கள் வழங்கி அவங்கள இந்த கோர்ஸில் சேர்க்க வைக்கலாம். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ளையர்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி நீங்கள் சேர்றதுக்கு முயற்சி எடுங்க. அதே போல் பிறருக்கும் இதனுடைய பலனை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழிகாலாக நீங்கள் அமையுங்க. அப்போது உங்கள் மூலமாக யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கள் பெறக்கூடிய அந்த நன்மையும் உங்களை வந்து அடையக்கூடிய சதக்கத்துல் ஜாரியாவாக அது அமையும். நல்ல முறையில் படித்து குர்ஆனை நல்ல முறையில் ஓதுவதற்காக கற்று சரியான முறையிலும் சிறந்த முறையிலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக
நாமும் பிறருமாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த கோர்ஸை பற்றி இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய இந்த சிறிய அறிமுக உரையை நாம் முடித்துக் கொள்கின்றோம். ஹாதா மா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா அக்குலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தகுஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.